முதல்வர் விஜய் அவர்கள் எதற்காக இந்த சிலை இவ்வளவு வியப்போடு பாக்குறாங்க அப்படிங்கறத லாஸ்ட்ல சொல்றோம். இந்த சிலைக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த சிலை 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வெங்கல சிலை. இந்த சிலையோட நேம் திருமங்கை ஆழ்வார். இந்த சிலைக்கு சொந்தமான கோவில் கும்பகோணம் சௌந்தரராஜ பெருமான் திருக்கோவில் தான். இந்த கோவில்ல இருந்து இந்த சிலை பல ஆண்டுகளுக்கு முன்பு திருடு போய் வெளிநாடு கொண்டு செல்லப்படுகிறது. இதற்கான முறையான வழக்குகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ கடத்தல் தடுப்பு காவல்துறையினர் இந்த சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க இருந்து அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அருங்காட்சியகத்துல இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு இந்த சிலையை மீட்டெடுத்து கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அங்க இந்த சிலைக்கு ப்ராப்பரா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதற்கப்புறமா இந்த சிலையை உரிய மரியாதையுடன் கும்பகோணம் சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதற்கப்புறமா மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களோட பார்வை கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக கடத்தல் தடுப்பு காவல்துறையினர் இந்த சிலையை சென்னை தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு போய் மாண்புமிகு முதல்வர் அவர்களோட பார்வைக்கு வைக்கிறாங்க. அங்கதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வியப்போடு இந்த சிலையை பாக்குறாங்க. எதற்காக அப்படின்னா அருங்காட்சியகத்துல வைக்கிற அரிய வகை சிலை ஒண்ணு, இன்னொன்னு நம்ம டிவிகே அரசு சாதிச்ச சாதனை அல்லவா, அதனால இவ்வளவு வியப்போடு பாக்குறாங்க. ரொம்பவே பெருமையாக இருக்கிறது. அந்த பெருமையோடைய காவல்துறையினர்கள் எல்லாம் வெகுவாக பாராட்டிட்டாங்க முதல்வர் விஜய் அவர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.